சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதங்கள் 100, சங்கீதம் 100 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல அவர் வாசல்களில் துதியோடும் என்கிற வார்த்தை அவருடைய வாசல்களுக்குள்ளாக நன்றியோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், உள்ளே வர வேண்டும் என்பதாக வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. நீங்க இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவருடைய வாசல்களில் நீங்கள் நாம் எப்படி வர வேண்டுமாம். இந்த வருஷத்தினுடைய நிறைவான ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வாசல்களில் உள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் நன்றியால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை இந்த வருடங்கள் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவிடாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஜனவரி மாதத்தை நீங்க ஆரம்பித்த போது இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே இந்த 52வது வாரத்தை நாம் நிறைவு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயம் நன்றியுள்ள இருதயத்தால் நிரம்பி இருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அல்ல. ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தாலும் அவருடைய நாவிலே அவருடைய வாயிலே கர்த்தரை முறுமுறுக்குகிற அனுபவம் தான் இருந்தது. 10 முறை கர்த்தரை முறுமுறுத்து பரீட்சை பார்த்து கர்த்தரை கோபப்படுத்தினவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மையை இந்த உலகத்துல யாருக்குமே செய்யவில்லை. அற்புதமாய் தேவன் அவர்களை 40 வருட வனாந்தர பாதையில கிருபையாய் நடத்தினார். இந்த ஆண்டு எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீரின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், கடினமான பாதைகள், இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை பாதுகாத்தது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு நல்ல சரீர பலன் சுகம் இருக்கிறதுன்னு எங்க போனா தெரியும் தெரியுமா? ஆஸ்பத்திரி நீங்க போய் பாருங்க, மதுரை ஜிஹெச்ல நீங்க போய் பாருங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். ஒரு சின்ன நெகை சுத்தி வந்தாலே போய் ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கில் செலவழிக்கிற காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சின்ன நெகத்திலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வாசல்களில் உள்ளே வரும் பொழுது இந்த நாள் காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து அதிகமாய் ஜெபித்து கொண்டே இருந்த தேவ சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தந்தீரே, எனக்கு நல்ல பலத்தை தந்தீரே, ஆண்டவரே என்னுடைய இருதயங்களை பாதுகாத்தீரே, என்னுடைய கிட்னியை பாதுகாத்தீரே, என் கண்களை பாதுகாத்தீரே, என்னுடைய தலைமுடியை கர்த்தர் பாதுகாத்தீரே. லேடியா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆமா, இல்ல டிவியில வேற நிறைய சொல்றாங்க பாருங்க, முடி இருக்கிறதா உங்களுக்கு கெத்துன்றாங்க, கெத்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. பகப்பா வைக்கலாமான்னு யோசிச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாக்கிறார். ஆண்டுடைய பெரிய ஆசீர்வாதம் நம்ம இதுவரையும் நடத்தினதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார். ஆரம்பிக்கும் போது அவர் அப்படி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை 2 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னெல்லாம் நன்மை செய்தாரோ உட்கார்ந்து நல்லா எழுதி வைத்து, இந்த நன்மை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்கிறவர்களா இருப்பீர்களானால் தேவன் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையாக கற்பனையாக நமக்கு கொடுக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14, 16, 17, 18 நாம் வாசிக்க கேட்போம். பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்த
வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதே. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமா கர்த்தர் சொல்றார் பாருங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. மனிதனாகிய நமக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கிறது. பைபிளும் சொல்லுது, நீங்கள் நன்றி உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மனித குணமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, நன்றி இல்லாத உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். என் கூட பிறந்த அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவன் என்கிட்ட கேட்டு வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டு வரும் பொழுது அன்னைக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு நாள் அவன் கேட்டு வந்ததான ஏதோ ஒரு பணத்தை என்னால் கொடுக்க முடியலன்னா என்ன ஆயிருது? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? அவன் நல்லா இருந்து என்ன செய்ய? அவன் மாடி கட்டி என்ன செய்ய? அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் பாருங்க. ஆனா அந்த உலகத்துல ஒரு நிமிஷத்துல கூட பிறந்தவங்களை தூக்கி எறிஞ்சு நன்றி இல்லாத ஒரு உலகத்துல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர்லாம் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. நீங்க ஜோமனை கூப்பிட வரீங்க, அன்னைக்கு எங்களால் வர முடியலன்னு வச்சுக்கோங்க. சில நேரம் நமக்கு என்ன வந்துடுது? வருத்தம், மன கஷ்டம். செல்போனை எங்களால் எடுக்க முடியலன்னா சில நேரம் சில சுவாசிகள் ஃபோன் போட்டு எங்களை வைறாங்க. என்ன பாஸ்டர் இவ்வளோ நேரம் செல்போன் எடுக்காம என்ன செய்யறீங்க அப்படின்னு. பாத்ரூம்ல இருந்தையா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். இனி யாரும் ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருக்கு பாரா அப்படின்னு ஒரு காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு யோசிக்க வேணாமா? அப்ப அப்படிலாம் யோசிக்கணும். பாஸ்ட் போன் எடுக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கண்டிப்பா நமக்கு என்ன செய்வாரு? போன் எடுப்பாரு. அப்புறம் மதியம் 3 மணிக்கு போன் அடிச்சுட்டு, போன் எடுக்க கொஞ்சம் டைம் லேட் ஆச்சுன்னா என்கிட்ட கேட்பாங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்பாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் வந்து ஏதோ ஒரு ஊழியத்தில் முக்கியமான ஒரு இடத்துல இருப்பேன். என்னைக்காவது ஒரு மனுஷனுக்கு டயர்டு உண்டு, என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் அசர்றது வழக்கம். போனை எடுத்தோடனே நம்மகிட்ட கேட்குற அடுத்த வார்த்தை தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. எல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னா, தூங்கிட்டு இருப்பார் போல பாஸ்டர் அப்படின்னு. தூங்குற பாஸ்டர் அல்ல. எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கி, டைம் இருக்க மாட்டேங்கி ஊழியங்களை செய்வதற்கு. அவ்வளவு தூரம் பிஸியா அந்த ஊழியங்களை நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு சகோதரி போனை போட்டு வைய ஆரம்பிச்சிச்சு. என்ன உங்களுக்கு ஒரு இது தெரிலையா? நான் எவ்வளவு தூரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல முத நாள் வந்து சோம் பண்ணிட்டு என்ன போன்ந்துட்டு போச்சு. பார்த்து நீங்க சோம் பண்ணனாலதான் 12 பேர் விலகுச்சுனுச்சு. அது 2 நாள் கழிச்சு என்ன வையுது. என்ன உங்களுக்கு போன் எடுக்க முடியலையா அப்படின்னு என்ன பார்த்து கேட்குது. அப்படி உலகத்துல நாம என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்டதான ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். நான் சொல்றேன் டீட்டெயில்டா அந்த நன்றி உள்ளவர்களுக்கெல்லாம் யோசித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க டோபாமைன்ல ஒரு செரப்பட்டோசின்னு ஒரு சுரப்பி என்ன செய்தான்? சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குன்னு கேட்டா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு. நன்றின்னு சொன்னா நம்முடைய மைண்ட்ல ஒரு புதிய உற்சாகம் ஊட்டுகிற ஒரு திரவம் என்ன செய்யுதான்? பிறகுதான். அநேருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு பேங்க்ல போய் நிக்கிறோம், ஒரு பேனா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவங்க கொடுத்தோன்னே ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? தேங்க்ஸ் அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். உங்களுடைய கணவருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை வருஷம் என்ன காப்பாத்தி என் கூட வாழ்ந்தையே. என்ன ஒரு மாட்டேங்க சொல்ல மாட்டேங்க? என் கோபத்திலையும் என் வசவுலையும் என் வீர வசனத்தை கேட்டுக்கொண்டு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த வருஷம் சொல்லணும். 2025 முழுவதும் அருமையான அன்பு கணவரே, என் கூட நீங்க வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சொல்ல மாட்டேங்க. அடி வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாவா? நன்றி சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாஸ்டருக்கு நன்றி சொன்னீங்களா? இந்த வாரம் நான் பார்த்தேன், கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே சபையில முக்கியமான சகோதரர்கள் பெரிய ஆட்கள் இருக்கீங்க. ஒருத்தர் கூட வந்து பாஸ்டர் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்துமஸ் தலைதறிக்க ஓடுறீங்க. இந்த சந்தில அந்த சந்தில என் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் என்ன தீமை செய்தேன்னு எனக்கே தெரியல. என்ன ஒரு ஊழியக்கார பார்த்து வந்து ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லணும்யா. அதுதான் எங்களை உற்சாகப்படுத்துறது. நீங்க கொடுக்கிற காணிக்கை எங்களை உற்சாகப்படுத்தாது. நீங்க எங்களோட பேசுறது எங்களை
எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றது. நல்லா இந்த வாரம் நீங்க நல்லா ஊழியம் செஞ்சீங்க, பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் திரும்ப கேட்பேன், மனம் திரும்பினியான்னு கேட்பேன். நல்லா செஞ்சீங்க பாஸ்டர், நீங்க ஒரு நல்ல பாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் நன்றி உள்ள இருதயம். இவ்வளவு ஊழியங்களை செஞ்சு இவ்வளவு காரியங்களை நிறைவேற்றிட்டு சபையில் இருக்க முக்கியமான பெரிய ஆட்கள் இந்த சந்திலும் அந்த சந்திலையும் என் முகத்தை கூட பார்க்காம என்ன வந்து கை கொடுத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லாம ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லாம ஓடுறீங்களே. இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. வந்தவரெல்லாம் சிலர்லாம் எஞ்சி போயிட்டாங்க, 11 ஆகும். இப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் அவங்களோட சின்ன பையனா இருக்கலாம், வயது கம்மியான ஆளா இருக்கலாம், ஆனா வயது கம்மி இல்லை, நல்ல பெரிய ஆளு தான் நான். உங்களை வழி நடத்துற அளவுக்கு தேவன் கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் கத்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லணும். நான் ஒரு நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நான் ஊழியங்களையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப பிஸி, நைட்டும் பகலும் பிஸி. ஏதோ ஒரு பிறந்த நாள் ஏதோ ஒரு நம்ம போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. நான் திரும்ப அவங்களுக்கு எனக்கு பிறந்த நாளுக்கு நன்றி சொன்னவங்களுக்கு நன்றி திரும்ப சொல்றதுக்கு எனக்கு சூழல் அப்படி அமையல. ஒரு பிரதர் அவுட் ஆயிட்டாரு, லெப்ட் ஆயிட்டாரு. முக்கியமான பிரதர், என்னுடைய சிநேகிதன், அவன் வந்து பாலிய சிநேகிதன். அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்டேன், நேராகவே போயிட்டேன், என்ன நீ லெப்ட் ஆகிருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னா. என்ன உனக்கு அவ்வளோ பேர் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு நன்றி சொல்ல உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு. எனக்கு தான் இப்போ புத்தி வந்துச்சு, மண்டையில் அடித்த மாதிரி ஓங்கி. உண்மையாகவே நன்றி என்பது வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன். மற்றவர்களுக்கு நன்றியாகவும் இருக்க வேண்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்மை நன்றியோடு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேருடைய இருதயங்களை அப்படி நன்றியோடு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகி உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. கஷ்டமான காலத்தை நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. அந்த கஷ்டமான காலத்திலையும் இயேசு நம்மளை கைவிடல. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது புயல் காற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் அவர்களை கைவிடல. அந்த 4ஆம் ஜாமத்திலும் கர்த்தர் அங்க என்ன செய்தார், நடந்து வந்து அந்த சீசர்களை காப்பாற்றினார். கஷ்டம் வரும், சோதனை வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதன் மத்தியில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறான்றதை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்முடைய இருதயங்கள்ல ஒரு பெரிய நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த வருஷம் முழுவதும் என்னோடு கூட இருந்தீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல திருமணம் தந்தீரையா. ஃபாதர் எல்லாம் பாரு, நல்ல குடும்பங்கள் தந்தீரையா, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடினமாக தினம் உழைக்க வைத்தீர், சர்ச்சுக்கு வராமல் இருக்க வைத்தீர். கடினமான உழைக்கிறதால சர்ச்சுக்கு வரதில்லை ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் முழுதும் 52 வாரம் ஏசப்பா சர்ச்சுக்கு வர உதவி செய்தார். என்ன அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போதான் நம்ம நினைக்க முடியும். வீட்டுக்கு போகணுன்னா பல நினைவுகள் வந்துடும். அவங்க சொன்னது நினைவு வந்துடும், இவங்க சொன்னது நினைவு வந்துடும், அவங்க சொன்னது என்ன செஞ்சிடும், நினைவு வந்துடும். ஒருத்தர் காட்டுக்கு போகணும்பாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்பாரு, ஒருத்தர் பைராசு போகணும்பாரு, ஒருத்தர் நாளைக்கு வேலையை இது பண்ணுவாரு. நீங்க இப்ப சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு போவீங்க, அப்பதான் பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சபையில கர்த்தருக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிற, கைவிட மாட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் மறக்க மாட்டேன், நீங்க செய்த நன்மைகளை என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலைகள் நிமித்தமா சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை நிமித்தமாய் நாம் சில வேளைகளிலே ஒருத்தர் பார்க்க முடியாதபடி நன்மையை மறந்து போகிற ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனித நிலைமைகள் அப்படி இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எப்போதும் நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்த வசனம் 17ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, என் சம்பாத்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எப்படி இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நன்றி சொல்லாத போது நமக்கு என்ன வரும் கேட்டா, பெருமை என்ன செய்கிறது, வருகிறது. நேபுகாத்நேச்சார் சொன்னார், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று என்ன செய்கிறான், அவன் சொல்லுகிறதா பார்க்கிற அரண்மனையை குறித்து அவன் பெருமை பாராட்டுகிறத. நீ எப்போதும் நன்றி உள்ள இருதயம் என்ன செய்யும்னா, தாழ்த்தும் உங்களை தேவனுக்கு முன்பதாக. உங்களை வந்து ஒருத்தர் புகழ்றாரு, பாஸ்டர்
இந்த செய்த இந்த காரியம்லாம் ரொம்ப சூப்பர் பாஸ்டர் அப்படின்னோன்னு எல்லாம் ஆண்டுடைய கிருபை அப்படின்னு சொல்லணும். ஆமென். நான் சொல்றேன், இந்த உலகத்துல தேவ கிருபையும் நம்முடைய பலனும் இணையும் பொழுது கர்த்தருடைய மகிமையான கரம் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம பாட்டு கூட எப்படி வரணும்னு தெரியுமா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ததை நினைச்சு, கைவலியில சுகம் தந்தீங்களே ஆண்டவரே, இடுப்பொலியில சுகம் தந்தீங்களே ஆண்டவரே. ஃபாதர் இப்போ ஒரு பாட்டே பாடி இருக்கிறார் தெரியுமா? கைவலி, இடுப்பொலி, என்னென்ன உறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ அத்தனை உறுப்பையும் வச்சு என்ன பாட்டு எழுதியிருக்கிறாரு. பாட்டு பொறுமையா எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி பாட்டு பாடினாலே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய நிறைவில் நாம் இந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நன்றியை நாம் கர்த்தருக்கு செலுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்ய போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நன்றியோடு கைகளை அசைத்து ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லக்கூடாதாம் என் சம்பாத்தியம்னு சொல்லக்கூடாது, என் கையின் பலனும்னு சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது, நான் போடுற சோத்துல நீ வாழ்ற அப்படின்லாம் கடினமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமானது, அது கர்த்தரை கோபப்படுத்துகிறது. அவன்கிட்ட சொல்லணும், ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற பலன்றா, ஆண்டு கொடுத்திருக்கிற சாப்பாடுறா, அதை கவனமா சாப்பிடணும்னு பழகணும். நீங்க நான் கொடுத்துற சம்பாத்தியத்துல தான் நீ வாழ்ற அப்படின்னு மனைவியை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது. காரணம், நமக்கு அது பெருமையை கொண்டு வரும், பெருமையை கொண்டு வரும். நமக்கு எப்போதும் பெருமை உள்ள இருதயம் இருக்கக்கூடாது. நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும், நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நானே சில நேரம் சொல்வது உண்டு, நான் இல்லாமல் இந்த மீட்டிங் நடக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லுவது உண்டு. நான் வீட்டில் வந்து அழுதுருக்கேன் ஆண்டுட்டேன், ஏசப்பா நீங்க இந்த மாதிரி வார்த்தையை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இது உங்க நீங்க கொடுத்த கிருபை ஆண்டவரே அப்படின்றத நான் சொல்லுவேன் ஆண்டுடைய சமூகத்தில். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லிடக்கூடாது. என்னாலதான் அந்த ஊழியம் நடக்கிறது, என்னாலதான் அந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாயினாலே பெருமையான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. காரணம், கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம், கர்த்தர் கொடுத்த கைபலன், கர்த்தர் கொடுத்த கைபலன். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இந்த கையில பலன் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் இந்த காலில் பலன் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களில் அவர்கள் நடத்துகிறார். ஆனால் நமக்கோ கர்த்தர் நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். அப்ப சம்பாதிப்பதற்கு யார் பலன் கொடுக்கிறது தான்? கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், பலன். அந்த வசனத்துல பாருங்க, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு சம்பாதித்தது என்று எதுல எங்க சொல்றாங்களாம்? இருதயத்துல. வாயினால சொல்றத கூட பாருங்க கண்டுபிடிச்சலாம். இருதயத்துல, பிசாசு இருதயத்துல தான் கொண்டு வருவான் பெருமையை. ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்வுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லணும், எனக்கு கொடுத்த சம்பாத்தியத்துக்காக நன்றி என்று சொல்லணும், எனக்கு கொடுத்த வீட்டுக்காக நன்றி என்று சொல்லணும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போனவொன்னு இதை சொல்லி பழகுங்க. நான் சொல்றேன், 2026 கர்த்தர் உங்களுக்கு மேன்மைப்படுத்துகிற ஆண்டாய் நிச்சயமா இருக்கும். நீங்க நன்றியோடு இருந்தால் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அடுத்த வசனத்தில் நீங்க யோசித்து பாருங்க, 18ஆம் வசனம் அற்புதமான வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலன் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் கொடுக்கிறது. அப்ப ஏன் சம்பாத்தியம் இல்ல? அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க யார் பலன் கொடுக்கிறது? கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நான் சொல்லட்டுமா? நீங்க விசுவாசிக்க கூடுமானால் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். வர வர விருத்தி அடைவீர்கள், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உன்னுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் உன்னுடைய செல்வாக்கும் இந்த தேசத்தில் மேன்மை அடைந்திருக்கும். உன்னை சிறந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார். இந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை வைப்பார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நல்ல கை தட்டும் பொழுது 1000 மடங்கு தெய்வம் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் களி ஊர்ந்து மகிழும்படி கிருபையை தந்து, தேவன் பலனை தந்து, எங்க யார் எனக்கு முன்பதாக தலைகுமிந்து நிமிர்ந்தீர்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் நின்றார்களோ, அவர்களுக்கு முன்பதாய் உங்கள் தலையை உயர்த்தி நீ கீழாகாமல் உன்னை மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். இது சத்தியம். கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
இது 100க்கு 100 செய்வார். இந்த காலவெளியில கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இந்த வருஷத்தின் நிறைவை என் வாழ்க்கையில நான் எப்படி நிறைவு செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காலவெளியில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன் நினைவுகளை குறித்து, உன்னுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல, அது நன்மையாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சம்பூரணமாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் பாஸ்டர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதிசயமாய் நடத்தி வந்தார். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சார்ல, ஒரு நாள் வாகனத்துல போகும்போது வரும்போதும் கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஜஸ்ட் மிஸ்ல இந்த வருஷத்துல நான் தப்பிச்சேன் பாஸ்டர்? வண்டியில போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, நடந்து போகும்போது, கார்ல போகும்போது, என்ன ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இத்தனை வேற ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்க வச்சிருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப வெரி குட், ரொம்ப நல்ல ஆண்டவர் தான். அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அடுத்தும் சொல்றேன், பார்த்து போங்க, மெதுவா போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாவே ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, ஆயுசு நாட்களை கூட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது. நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார், நல்ல சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வியாதியில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு பில்லி சுனிய காரியங்கள், பிசாசு வைத்ததான பொல்லாத காரியங்கள், ஏவல்கள், மந்திரவாதங்கள், பில்லி சுனிய காரியங்கள். ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருடங்கள் தாண்டோன்னே, அண்ணே உங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்கண்ணே அப்படின்னாங்க. என்ன அவ்வளோ ஆசையா உனக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நம்ம ஏரியாலேயே உங்களை பிடிக்காம நீங்க குடும்பமா வாழக்கூடாதுன்னு செஞ்சிருக்காங்கண்ணே, என்கிட்ட வேற வந்து அவங்க சொன்னாங்கண்ணே. 2 தடவை அப்படிப்பட்டதான மந்திரவாத வல்லமைகள், மந்திரவாத கிரியைகள். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ சேலஞ்ச் டுடே மார்னிங். நான் சேலஞ்ச் பண்றேன், லைஃப்ல ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். கர்த்தர் சிறகுகளாலே மூடுவார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு நாள் கவலைப்படாதீங்க. எப்ப செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆமா, அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க, பிரிந்து போகணும்னே நாங்க செஞ்சிருக்கிறோம், இந்த இடத்த விட்டே ஓடி போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை சில நேரம் என்னை பார்த்து சொல்வது உண்டு, இப்போ ரொம்ப திமிரா இருக்கிறான், ரொம்ப அடிபட்டேன், நிறைய பேர் மதிக்காம தேவையில்லாத பேச்செல்லாம் ரொம்ப கேட்டதுனால நம்மளை அறியாமலே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது வருது, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில இடங்கள்ல இறங்கி போறதற்கு மனது வராம கல்லா சில நேரம் இருதயம் மாறுது. அவனிடத்துல போய் என்னை தாழ்த்துறேன், ஆண்டவரே எங்க அப்பா மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்றத. ஒரு நாள் காரில் நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு இருக்கும்போது சொன்னார், தம்பி எவ்வளோ ஆண்டு உயர்த்தினாலும் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா தாழ்மையாக இருப்பது என்பது வேற, சிம்பிளாக இருப்பது என்பது வேற. நம்ம சிம்பிளாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு கௌரவம் என்ன செய்யுது, டெக்னிட்டி இருக்குது. அந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப என்ன இருக்கணும், ஸ்ட்ராங்காக நாம இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டவன் நான். அன்று உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க தாழ்மையா இருங்க. ஆனா ஒரு நாளும் நீங்க என்ன செய்யாதீங்க, ரொம்ப தாழ்ந்து போகணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. எல்லாரும் என்ன பார்த்தோம் சொல்லுவாங்க, நான் உண்மையா அப்படி இல்லை, ரொம்ப இலகன மனது, ரொம்ப தாழ்மையான மனுஷன், எல்லாருக்கும் இறங்கி செய்கிறவன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய நிலைமைகளை என்ன செய்தது, அப்படியாக மாற்றினது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பக்கத்து திருச்சபைகளில ஒரு மூப்பராக இருந்தவர் என்னை பார்த்து சந்தித்து என்னை பற்றி அப்ரிஷியேட் பண்ணார். நிறைய இடங்கள்ல ஊழியங்களுக்கு போறீங்க, இன்னைக்கெல்லாம் அப்பாவை வாங்க, இந்த சும்மா ஒரு இதுக்காக உங்க குடும்பங்கள்ல வாங்க போங்க அப்படின்னு அவங்க தேவைக்காக கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேசத்துல கர்த்தர் பயன்படுத்துறாரு.
உங்க லெவலை கத்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்னுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக நாம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எந்த விதத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா ஒரு நாள் நான் இறங்கி போகிறதே கிடையாது. காரணம், அபிஷேகம் என்னுடையதல்ல, அபிஷேகம் கர்த்தருடையது. கரங்களை வைத்து நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையும் குறித்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடங்களிலே, போகிற இடங்களிலே, வருகிற இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நன்றியோடு இருக்கும்படி நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் எப்படி இருக்க வேண்டும்? நன்றியோடு நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கள், பெலிஸ்தியர்கள் சாமுவேலின் நாட்களிலே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்தபோது அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பினார்கள். மிஸ்பாக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். சத்துருக்களை, குளவிகளை கொண்டு கர்த்தர் விரட்டினார். வசனம் சொல்லுகிறது, எபினேசர் என்று அவருடைய நாமத்தை துதித்தார்கள். எபினேசர் என்றால் இதுவரை உதவி செய்தவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் பாஸ்டர்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார். இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்தார். பக்கத்துல உங்களை பார்த்து, இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஞாபகம் இருக்கும்னா, 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்துல வருகிறாங்க. வந்து தூரத்துல நிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு குஷ்டரோகிகள் என்றால் தீட்டு, ஊருக்குள்ள வர முடியாது. சந்தோஷே, வெளியே கூட போய் பேசிட்டு வாங்க கொஞ்ச நேரம். ஊருக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பக்கத்துல யார் வந்தாலும் தீட்டு தீட்டுன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் காடுகளிலேயும் தங்களை ஒழித்து கொண்டு வாழ்வார்கள். யோசித்து பாருங்க, யாருமே அவங்க வீட்டாளுங்க அவங்கள போய் பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு அந்த கிராமத்துக்கு போகிறார். தூரத்துல நின்கிறதான அந்த 10 குஷ்டரோகிகளும், இயேசுவே எங்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க என்று சொல்லி கத்துனாங்க. இயேசுப்பா அவங்க பக்கத்துல போனார், அவர்களை தொட்டார். இதுதான் ஆண்டுடைய அன்பு. ஆண்டுடைய அன்பு ரொம்ப அற்புதமானது. நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன். பெத்த தகப்பனு கொரோனா வந்தப்ப கூட பெத்த பிள்ளை கூட போய் தொடல, தெரியுமா? என்னவா அதான் நிலைமை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்ம சந்தித்தோம். இருட்டுக்கடை அல்வா ஓனர், அவருக்கு இருக்க சம்பாத்தியம் கொஞ்சம் நெஞ்சமா, ஜன்னல் வெளியே சாப்பாடு கொடுத்தாங்களாம். மனுஷன் இதை தாங்க முடியாம அதே ஜன்னல் தூக்கு போட்டு செத்து போனான். நம்ம நாட்டில் நடந்த சம்பவம் தெரியுமா? ஒரு கொரோனா அது என்ன செய்யும்? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு காலம் தான் இந்த தீட்டு. ஆனால் இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டு, அவர் நீ போய் ஆசாரியனுக்கு என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்தின்படி நீ ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று காண்பிக்க அனுப்பி விடுறான். ஆசாரியனுக்கு காண்பிக்க போகும் பொழுதே வழியிலேயே 10 குஷ்டரோகிகளும் என்ன செய்தார்களாம்? சுத்தமானார்கள். போனவங்க 10 பேரு திரும்ப இயேசுவை புறஜாதியான், வசனம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனத்துல போடுங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து எப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினானாம்? உரத்த சத்தத்தோட. எப்படி நன்றி செலுத்தினானாம்? உரத்த சத்தத்தோட. அடுத்த வசனத்துல பாருங்க, அவன் யார் இல்லை அப்படின்னு கேட்டா, அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செய்தானாம்? சோத்திரம் செலுத்தினான். அவன் யாருன்னு சொல்லப்படுது? சமாரியன். ஆமா, அந்த நாட்கள்ல ஒதுக்கப்பட்டவர்கள் சமாரியர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் தெரியுமா? இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத அற்புதமான விடுதலை சுகத்தை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில யாராலும் கொடுக்க முடியாத அற்புதமான விடுதலை சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்திருக்கிறாரா? கண்டிப்பாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கெல்லாம் திருமணமான அந்த நாட்கள்ல பயங்கரமான வீசிங் ட்ரபிள். ஏன் வீசிங் வருதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து அந்த ஜெபங்களை நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது நான் நினைச்சேன் அந்த வீசிங் ப்ராப்ளம் நம்முடைய சரீர பிரச்சனைன்னு நினைச்சேன்.
ஆனா சரீர பிரச்சனை அல்ல. என்னோடு நீண்ட நாட்களாய் இந்த காலகட்டங்களில் போராடின சத்துருவின் வல்லமைகள் எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு நோய் தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக அதிகாலை எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து தினந்தோறும் நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, இன்றைக்கு வரைக்கும் இந்த குளிர் டைம்ல எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது. ஆனா ஒரு நாள் வீசிங் வரவே வராது. காரணம், அன்றைக்கு விடுதலையாக்கின தேவன் இன்று வரைக்கும் விடுதலையாய் நடத்துகிறார். ரொம்ப நன்றியோடு கத்தடத்தில் இருக்கணும். ஏன்னா சில வியாதிகள் எல்லாம் விடுதலையே அடைய முடியாது, டாக்டரே கைவிடப்பட்ட சூழல் தெய்வம் நமக்கு விடுதலையாக்கி இருக்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட விடுதலையானவன் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினானா? உரத்த சத்தத்தோடு. எப்படி சொல்லுங்க? இப்ப நல்ல சாப்பாடு மயக்கம், வயிறெல்லாம் கப கப கபன்னு என்ன செய்யுது? எரியுது. இப்ப அவர் பாஸ்டர் முடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா இந்த வேலையில தான் கர்த்தர் சொல்றாரு, உரத்த சத்தத்தோட நீ என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். செலுத்துவோமா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியா என்ன செய்வோம்? செஞ்சுட்டு போவோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டு இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்த நன்மையில யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல நன்றி சொல். சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி நல்ல 2 கையை உயர்த்தி, யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாம். உங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுனாங்களோ அதை கத்தரோட பேசட்டும். நல்ல வானத்துக்கு கையை உயர்த்தி ரபா ஷேந்தனா ஹாந்தூர பௌதரியா. வாலிப தம்பிமாருங்களும் சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா கத்தர் கொடுத்திருக்கிற கிருபை இதெல்லாம். ஐயா மாருங்க சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் ஆண்டுகளை கூட்டித்தாங்க. நான் சொல்லுவேன், வயதானவர்கள் நீண்ட நாட்கள் இந்த சபையில நல்ல விசுவாசிகளா இருக்கணும்னு எனக்கு விருப்பம். நல்ல கையை உயர்த்தி ராதியா சவுண்டா, நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புது பலனை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புது பலனை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கையை உயர்த்திருங்க, கண்ணீரோட கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஜனவரியிலிருந்து இம்மட்டுமாய் தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் குடும்பத்தை வாழ வைத்தீரே, எனக்கு பணத்தை தந்தீரே, என் கடன்களை அடைக்க உதவி செய்தீரே, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, என் வியாதியில் எனக்கு சுகம் தந்தீரே, என் இக்கட்டுகளில் எனக்கு சுகம் தந்தீரே. யார் வீட்டு வாசல்லையும் போய் கையேந்தி நிக்காம என் குடும்பத்தை இந்த ஆண்டு முழுது பாதுகாத்தீரு, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரு, என் வீட்டை பாதுகாத்தீரு, எனக்கு நல்ல வேலை தந்தீரு, எனக்கு நல்ல கிருபையை தந்தீரு, என் குடும்பத்தை பாதுகாத்தீரு. சொல்லாத ஆவிகளில் இருந்து, சத்துருக்களில் இருந்து ஜோமனுங்க. முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல முகத்தை நல்ல வானத்துக்கு நேரா ஏறெடுத்து திடாபா கபரபாலா துரபாலாபா ஷபரபாலா ரபாலா நீமா ஹந்தரோபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவன் புதிய வருடத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நன்றியோடு கர்த்தரை துதிங்க. ஐயா இயேசுவே, ஜீசஸ். அந்நிய பாஷைகளினாலே அவரை மகிமைப்படுத்தினார்கள். அன்பான சகோதரர்கள், வேடிக்கை பார்க்காம நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க ஐயா. வாலிப பிள்ளைங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிறைவு பண்ண போகிறோம். இரண்டாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக நாம எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவின் புத்தகம் 3:5, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பாக நான் நிறைவு பண்ண போகிறேன். இந்த வருஷத்தில் நிறைவு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரை யோசித்து பாருங்க, எத்தனை தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது, எத்தனை துரோகமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். யோசித்து பாருங்க, உள்ளத்துல யோசித்து பாருங்க, அவருக்கு விரோதமாய் செய்த எத்தனை காரியங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. என் பேச்சு எத்தனை பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி இருக்கிறது. என் வார்த்தை கணவனை வஞ்சது பரிசுத்த குலைச்சல், மனைவியை வஞ்சது பரிசுத்த குலைச்சல், பிள்ளைகளை வஞ்சது பரிசுத்த குலைச்சல், சிந்தையில தேவையில்லாத காரியங்களை, அண்ணன் தம்பிய அக்கா தங்கச்சிய தேவையில்லாத வார்த்தைகளால் பேசினது பரிசுத்த குலைச்சல். புறஜாதி பேசலாம், கர்த்தருடைய விசுவாசி பேசக்கூடாது. பொறுமையா இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகளில்
நாம் கவனமாய் இருக்க வேண்டும். உங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வையுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க பேசின காரியத்தினால் இந்த வருஷத்துல எத்தனை நன்மை ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாம இழந்திருக்கீங்க தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாயின் தகப்பனையும் மதிக்காதது ஒரு பரிசுத்த குலைச்சல். ஒரு ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. பெத்த தாயை தகப்பனையும் மதிக்கலன்னா ஜபத்தை எப்படி கர்த்தர் கேட்பாரு? ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன ஒரு மணி திருன்னு முழிக்கி கண்ணை மூடி மன்னிப்பு கேளுங்க ஆண்டுகிட்ட. என்ன பார்க்காது, யாரை போட்டு கொடுத்துட்ட மாதிரி என்ன பார்க்குறீங்க? யாரும் போட்டு கொடுக்கல, இது கர்த்தர் உங்களை போட்டு கொடுக்குறார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் எத்தனை பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. எத்தனை பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். இந்த ஆராதனையில பரிசுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னு கேட்டா, வெகுமதியை கர்த்தர் கொடுப்பா. ரெண்டாவது, நீண்ட நாள் இருக்கிறதான வியாதியை கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்குவா. இதெல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமா இந்த ஆராதனை முடிவில் உங்களுக்கு செய்ய போகிறா. ஆண்டவரே, என்ன பரிசுத்த குலைச்சல். வாலிப பிள்ளைகள், உனக்கு என்னமா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தை எல்லாம் தேவனுக்கு பிடிக்காத வார்த்தை. தேவனுக்கு பிடிக்காத வார்த்தை. அடிப்பாரு. ஆராதனையில் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது. இதனால நீங்க ஆசீர்வாதத்தை அந்த வாரம் முழுவதும் பெற வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை விட்டு தூரம் போயிருச்சு. இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல். தேவனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய், விசுவாசிகள் விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கிற எல்லாம் பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறது. இந்த வருஷம் எத்தனை பரிசுத்த குலைச்சல் ஆண்டவரே எனக்கு. என்ன ஒரு விஷயம் மன்னிங்க, அநேகர் விம்புகிறதை என் கண்களால் பார்க்க முடிகிறது. யாரும் பக்கத்தில் இருக்காங்க, நீங்க ஒரு நாளும் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்குமான ஒரு அற்புதமான நேரம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என்னென்ன பரிசுத்த குலைச்சல் யோசித்து பாருங்க. நல்லா யோசிங்க. என்னென்ன பரிசுத்த குலைச்சல் இந்த வருஷம் நீங்க ஜெபம் பண்ணீங்களா? பொருத்தனை பண்ணீங்களே, நிறைவேற்றாம போனீங்களே, பரிசுத்த குலைச்சல். நீங்க ஆண்டுக்கு முன்பதாக இதெல்லாம் செய்வேன், இந்த வருஷம் ஜெபிப்பேன், இந்த வருஷம் ஒழுங்க வேதத்தை வாசிப்பேன், இந்த வருஷம் ஒழுங்க ஆராதனைக்கு போவேன்னு சொன்னீங்களே, ஒழுங்க ஊழியம் செய்வேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் செஞ்சீங்களா? செய்யல. இதெல்லாம் பரிசுத்த குலைச்சலா இருக்குதுல்ல. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டுகிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போனது பரிசுத்த குலைச்சல் இல்லையா? ஆண்டவரே, நான் இதெல்லாம் கீழ்ப்படியாமல் போனனோ, என்ன மன்னிங்க. இது ஒரு அற்புதமான தருணம். நீங்க விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் ஒரு தேவ சமூகம் இந்த இடத்துல பிரத்யட்சமாய் இருக்கிறதான ஒரு தருணம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த நிறைவான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. சின்ன குட்டி பிள்ளைங்க யாரு வேடிக்கை, பெரிய ஆட்கள் யாரு வேடிக்கை பார்க்க கூடாது. உங்க பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முகங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். தன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதற்கு முகங்குப்புற விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. முகங்குப்புற விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் முகங்குப்புற அல்ல, உங்கள் முகத்தை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து பாருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. வருஷம் நாம நிறைவு பண்ணி 2026க்குள்ள போறோம். நான் சொல்றேன், இந்த 25 காட்டிலும் 26 ஒவ்வொரு வருஷம் இப்படிதான் சொல்றீங்க பாஸ்டர். இல்ல, தேவன் புதிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். தேவன் தீர்க்கதரிசியின் மூலமா என்னோடு பேசி இருக்கிறார். என்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேசி இருக்கிறார். இந்த ஜனத்திற்கு ஒரு பெரிய மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல யாரையும் வேடிக்கை பார்க்காது. நான் ஜெபத்துல உங்களை நடத்த போறதில்ல. ஒரு 2 நிமிஷம் நான் உங்களை விட போறேன். நீங்க கதறி புலம்புங்க. என்னென்ன விஷயத்தெல்லாம், ஆண்டவரே, என் கண் செய்த பாவம், என் கால் செய்த பாவம், என்னுடைய இருதயம் செய்த பாவம், இப்படி ஒவ்வொன்றாய் ஆண்டவரே, என் பேச்சினால செய்த பாவம் ஒவ்வொன்றாய். சின்ன குட்டி பிள்ளைங்க கூட இந்த சபையில அப்படி கண்ணை மூடி ஆண்டுட உங்களை பரிசுத்தம் பண்ணுங்களேன். உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ப்ளீஸ். ஆவுராபா ஷியாந்தரபா காலிய பிள்ளைகள் பரிசுத்தம் பண்ணுங்களேன். எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியாது, எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியாது, என் வாத்தியாருக்கு கீழ்ப்படியாது, ஆண்டவரே, எங்க வீட்டில் இருக்கிற பெரிய ஆளுகளுக்கு கீழ்ப்படியாது, சபைக்கு கீழ்ப்படியாது, பாஸ்டர் கீழ்ப்படியாது, அநேக காரியம் இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. யாரையும் பார்க்க நல்ல கதறி ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க. ஆவியை தொய்ந்து போக விடாதீங்க. ஆவியை தொய்ந்து போட விடாதீங்க. எதெல்லாம் ரகசியமா உங்களுக்குள்ள இருக்குதோ அதை அப்பா வெளிப்படுத்தாம, உங்களை கேவலப்படுத்தாம பத்திரமா பாதுகாத்துக்கிட்டார்ல, உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த பாதிப்பு என்கிட்ட இருக்குது, இந்த பலவீனம் என்கிட்ட இருக்குது, இது யாருக்கு தெரியாது. அதை ஒப்புக்கொடுங்க. யாரும் அங்கங்க அசையாதீங்க. வேடிக்கை பார்க்க. தம்பி, என்ன சவுண்ட் கேட்டால் வேடிக்கை பார்க்காத. நல்ல கண்ணை மூடி தம்பி மாருங்க, கண்களை மூடி கைகளை உயர்த்தி யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. சும்மா கையை ஆட்டாதீங்க. வாயை தர விண்ணப்பம் பண்ணு. உன் இருதயத்தினால் அவரை நீ இப்பொழுது பரிசுத்தம் பண்ண.
உன் வாய் தான் பரிசுத்தம் பண்ணுவதற்கு இருதயம் வாசலா இருக்குது. உன் இருதயத்துக்கான வாசல் எது தெரியுமா? வாய். இருதயத்துக்கான வாசல் வாய். உங்க வாயை திறந்து நீங்க சொல்லாட்டி நீங்க அப்படியே அக்கிரமத்தோட உள்ள போயிடாதீங்க. ஓ, கழுவப்படாத பாத்திரத்துல பால் வாங்கினா பால் கெட்டு போகும். 2026க்குள்ள நீ கழுவப்படாம போனா சாபம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க. கையை தட்டாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. ஓ, இந்த வியாதி எனக்கு வந்தது, இந்த பாவம்னு கர்த்தர் சொல்றாருல, அதை விடு இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா பாபா ரதுலா ரபா இக்கமானா துடாரே தியாங்கரபோ. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த வருஷம் ஊழியம் செய்யாம நான் விட்டது பாவம். இந்த வருஷம் நான் சபைக்கு ஜெபத்துக்கு வராம போனது பாவம். இந்த வருஷம் நான் ஆராதனையில மிஸ் பண்ண சில விஷயங்களால எனக்கு பாவம். இதில இருந்தெல்லாம் என்னை மன்னியும் ஆண்டவரே. உங்க சத்தம் எழும்பட்டும், சகோதரர்கள் சத்தம் எழும்பட்டும், சகோதரர்கள் சத்தம் எழும்பட்டும். இன்னைக்கு நீங்க இடத்தை விட்டு போகும்போது கர்த்தர் உங்களை ஃப்ரீ ஃபீலா கர்த்தர் அனுப்ப போகிறாரு. ஒரு விடுதலையோடு கர்த்தர் அனுப்ப போகிறாரு. ஒரு வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் அனுப்ப போகிறாரு. வெட்கப்படாதீங்க. பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு வெட்கப்படாதீங்க. நீங்க கர்த்தர்ட்ட பேசுங்க. இந்த ஒரு விஷயம் மன்னித்தருளும். பேசுங்க 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 பேசுங்க. பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற ஓ கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். நீங்களா ஜெபம் பண்ணுங்க, நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை முடியல. ஹலோ, தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ், ஹalleluya. பேசுங்க பேசுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் அந்த சபை புறப்பட்டு போக போகிறது. வாலிப தம்பிமாருங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்காதீங்க. பேசுங்க பேசுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அந்த களவு யாருக்கு தெரியாம செய்ததான காரியம். தீபா பாபா பாபா ஷதரரரரனா ரிகதல பனதுடபன சங்கபரதுடரவனதனா ரபகதன மகதுடரபலதலரபனதனா. ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. அநேகர் கதறுகிறத என்னால பார்க்க முடிகிறது. ஓ பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறத என்னால உணர முடிகிறது. ஒரு தேவ தூதன் உங்களுக்காக நீங்கள் செய்த எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறத என்னால பார்க்க முடிகிறது. என்னால பார்க்க முடிகிறது. என்னால பார்க்க முடிகிறது. இயேசுவின் வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தில் விரிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் சிந்தின இரத்தம் சொட்டு சொட்டாய் இந்த ஆலயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்னால் பார்க்க முடிகிறது. உச்சந்தலை முதல் உள்ள கால் வரையிலும் அந்த இரத்தம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. அந்த இரத்தம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. கதறுங்க கதறுங்க, கை தட்டாதீங்க. கதறுங்க கதறுங்க, இயேசுவேன்னு கதறுங்க, கர்த்தாவேன்னு கதறுங்க. ஆண்கள்ட்ட கர்த்தர் விரும்புகிறார். ஆண்கள்ட்ட கர்த்தர் விரும்புகிறார். நீ என்னிடத்தில் கதற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை விட்டு கொடுக்காம வெளியே போயிடாத, விட்டு கொடுக்காம வெளியே போயிடாத. அந்த இரத்தம் ஊற்றப்படுங்க இந்த கால வேளையிலே உன்னை முற்றிலுமாய் கழுவு, உன்னை முற்றிலுமாய் கழுவு, உன்னை முற்றிலுமாய் கழுவு. இந்த வருஷத்தின் நிறைவுக்குள்ளாக நாம வந்திருக்கிறோம். 2026க்குள்ள போகும்போது உங்களுடைய மார்பை அடித்து கதறுங்க தேவ சமூகத்துல. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நான் உன்னை மன்னித்திருக்கிறேன். என்னுடைய வஸ்திரங்களினால் உன்னை போற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வஸ்திரங்களினால் உன்னை போற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையில் சாத்தான் வைத்த அந்த கரைகள் எல்லாம் இப்பொழுது நான் கழுவி இருக்கிறேன். முற்றிலுமாய் கழுவி இருக்கிறேன், முற்றிலுமாய் கழுவி இருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் நிச்சயமாய் அகமகிழும். உங்கள் வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் மகிமையாய் நிரப்பப்படும். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அதிசயமான தேவன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வியாதி யார் யார் சரீரங்களில் எல்லாம் அந்த பொல்லாத வியாதி பொல்லாத
பொல்லாத வியாதி, அந்த பொல்லாத வியாதி தலை பகுதியில் அந்த பொல்லாத வியாதி, கண்கள் பகுதியில் அந்த பொல்லாத வியாதி, இருதயங்கள் பகுதியில் அந்த பொல்லாத வியாதி, அந்த நெக்கில் இருக்கிறதான அந்த பொல்லாத வியாதி, நீண்ட நாட்களாய் குறுக்கு எலும்பு தண்டு வடங்களில் இருக்கிற வியாதி, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இப்பொழுது வெளியே புறப்பட்டு போகும்படி உனக்கு கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத வியாதியை வெளியே புறப்பட்டு போ, பொல்லாத வியாதியை வெளியே புறப்பட்டு போ, கேன்சர் வியாதி வெளியே புறப்பட்டு போ, அல்சர் வியாதி வெளியே புறப்பட்டு போ, எல்லா விதமான பொல்லாத ஜாண்டிஸ் வியாதி வெளியே புறப்பட்டு போ, கர்ப்பப்பையில் இருக்கிற வியாதி வெளியே புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினால. பல்லுல இருக்கிற வியாதி, பல்லுல இருக்கிற வியாதி வெளியே புறப்பட்டு போ, மூக்கு தண்டுவடங்களில் இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்பட்டு போ. எந்தெந்த வியாதி இரத்தத்தில் பரம்பரையா இருக்கிறோம் இப்பொழுது அது கழுவப்படுவதாக, விடுதலை ஆக்கப்படுவதாக, விடுதலை ஆக்கப்படுவதாக. அல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்ல கரங்களை தட்டி, அல்ல கரங்களை தட்டி, அல்ல கரங்களை தட்டி, அல்ல கரங்களை தட்டி, அல்ல நல்ல 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 நல்ல. ஓ பலன் பலன் பலன், ஒரு பாபா பாபா பலன் உள்ள மட்டும் கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்து. ஷக்கதரபது யதலரபோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் சபைக்கு செய்த அற்புதத்திற்காக நன்றி. உமக்கு ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. 2026க்கு ஆயத்தமாக 2 நாட்கள் நாங்கள் ஜெபிக்க எங்கள் சபைக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாலை 7 மணிக்கு நடக்கிற அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் சபை கொடுத்த நல்ல இந்த சமாதான நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேசலாம்.